ஏழைகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது. இதை அதிமுக ஆதரவு நிலை எடுக்கலாமா? வெறும் பெயர் மாற்றம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? மாநிலங்களுடைய உரிமை பறிக்கிறது பிரச்சனை இல்லையா? ஏழைகளுக்கு வேலையை உறுதி செய்யக்கூடிய கேரண்டி இல்லாமல் போகுதே, அதை பற்றி கவலை இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, ஏழைகளுடைய வாழ்வாதாரம், கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதார திட்டங்களான ஆடு மாடு கோழி வழங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்துனீங்க. அப்போ அது ஏழைகளுக்கு செய்கிற துரோகமாக தெரியல. முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தினீங்க, அப்போது உங்களுக்கு துரோகமாக செய்யலை. நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக நாங்கள் உயர்த்துவோன்னு சொல்லி ஊதியத்தையும் உயர்த்துவோன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய சொன்னீங்க. அதெல்லாம் உங்களுக்கு துரோகமாக செய்யலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மத்திய அரசாங்கம் எதை செஞ்சாலும் எதிர்க்கணும்னு ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கீங்களே, இதனால தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்காதா அப்படின்னு கேட்டா எது தடையா இருக்காதா? பொய்களை சொல்லி மக்களை மடைமாற்றி அப்படியே திசை திருப்பணும். கேட்டா எங்களை அடிமைங்கிறது. நீங்க மக்களை அடிமையா வச்சிருக்கீங்க. கொல்லப்பட்ட போதெல்லாம் 2 பேரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஒரே கேள்வி, பெயர் மாற்றத்தை தாண்டி இந்த மசோதாவை அதிமுக ஆதரிக்கிறதா இருக்குதா? சொல்லிடுறேன். இந்த திட்டம் 2005 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் 2021-22 98,468 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 98,468 கோடி. 2023-24 அதை குறைச்சி 60,000 கோடி ஆக்கிட்டாங்க. முடிச்சிடறேன். ஆனால் பொதுவாக 100 நாள் வேலை திட்டம் இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணும்னா அதுக்கு தேவை 2,72,000 கோடியா இருக்குது. ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னன்னா 100 நாள் வேலை 100. ஆனா என்னன்னா இருங்க சார், நீங்களே சொல்லி குறைச்சிட்டாங்க சார். நீங்க ஒரு புள்ளிவிவரத்தை சொல்லிட்டு நான் கேக்குறது, இந்த மசோதாவை அதிமுக ஆதரிக்கிறது சார். அதிமுக பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி ஊதியத்தை உயர்த்து கொடுப்பீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான் 100 நாளுங்கிறது 150 நாள் உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு மத்திய அரசாங்கத்தை எந்த கோரிக்கையும் வைக்காம நீங்க மக்கள் கிட்ட எப்படி கல்வி கடன் பொய்களை சொன்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் மக்கள் அப்படியே நான் சொல்றேன் கேளுங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்தப்போ நாட்களை உயர்த்துறது, நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு முதலமைச்சர் தான இல்ல நீங்க கேள்வி உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. பிரதமரை சந்திச்சப்போ இந்த நாட்களை உயர்த்தணும், நிலுவைத் தொகையை ரிலீஸ் பண்ணுங்கன்னு முதல்வர் தானே கோரிக்கை வச்சாரு, மெமரண்டம் கொடுத்தாரு. வேற என்ன பண்ணணும்? பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிரதமரை சந்திச்சு நிலுவைத் தொகையை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னது வழியாக 2,990 கோடி. சரி சார், இப்ப கேரண்டி இல்லன்றாங்க சார். ஒரு நிமிஷம் சார். நீங்க 2025 மாநில அரசாங்கம் இந்த மக்களுக்கு இந்த ஊரக வேலை வாய்ப்புல எத்தனை நாள் வேலை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 16 நாள். இந்த 16 நாள் மட்டும் ஆவரேஜா இந்த 5 வருஷமா கொடுத்த வேலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 16 நாள். இதுல இந்த 9 மாசத்துல கொடுக்க வேண்டியதை 4 மாசத்துல கொடுக்க வேண்டிய 9 மாசத்துல கொடுக்க. இந்த திட்டத்துக்கு என்னன்னா, என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதே நான் ஏத்துக்கிறேன். சொல்றேன் 4 மாசத்துல கொடுக்க வேண்டியதை 9 மாசத்துல கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ் 16 நாள் நீங்களே சொல்லிட்டீங்க. 100 நாள்னு சொன்னப்போ கேரண்டி இருக்கிறப்பவே 16 நாள் தான் கொடுக்க முடியுது. இப்ப கேரண்டி கிடையாது. நார்மேட்டிவ் அலோகேஷன் வரும் செக்ஷன் 4(2)ல 5(1)ல அது தெளிவா மசோதால வரையறுத்திருக்கு. ஒரு தொகையை அலோகேட் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் செலவு பண்ண முடியும். அதே போல எங்கெங்க செய்யணும்னு ஒன்றிய அரசு தான் சொல்லும். அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு ஒரு 2 நாள் கொடுப்பாங்க, ஒரு நாள் வளர்ச்சி அடையணும்டா. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன? நீங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பெறுவது, ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதில் மாற்று கருத்துல அதிமுக செய்யலையா? நாங்க 11 மருத்துவ கல்லூரிகள் சின்ன நினைவூட்டல். பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு டிடிபி இருக்காங்களே, அவங்க மசோதா ஆதரிச்சா கூட அவங்க கூட இந்த 60-40 மாநில அரசு 40% ஏத்துக்கணும் செலவுன்னு சொல்றத விமர்சி எதிர்த்திருக்காங்க சார். நீங்க தான் அது சரியும் சார். திமுக பத்தி என்ஐஏ சட்டத்தை எதிர்த்து பேசுவீங்க, ஆதரிச்சு ஓட்டு போடுவீங்க. நீங்க அதே மாதிரி எப்படி ஓட்டு போட போறீங்க? இன்னைக்கு சிவி சண்முகம் தர்மம் இன்னைக்கு ஆதரிச்சு ஓட்டு போட போறாங்க. திமுகவுடைய பிரதிநிதிகள் செய்தி தொடர்பாளர் நான் சொல்றேன்,
இது இல்ல இல்ல நீங்க இப்படி எல்லாம் பேச வேலையில பேசுறது இல்ல சார். இல்லங்க நான் கேள்விதான் கேட்டேன். இது என்னத்துக்கு நான் சொல்றத வாங்கி இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க நீங்க. சார் அப்படி இல்ல சார். நான் சொல்றத இல்ல வார்னிங் டோன்ட் ஸ்பீக் லைக் தட். நான் உங்ககிட்ட கேள்வி தான் வெச்சேன். நீங்க நீங்க ஆர்கியூ நீங்க நிறைய என்னுடைய கருத்தை வாங்கி நான் உங்ககிட்ட கேள்வி தான் கேட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்டேன். என்ன தவறு இருக்கு? சார் எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிக்கை பாத்தீங்களா? என்ன சொல்லிருக்காரு? சார் இப்ப மசோதா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ராஜ்யசபால தர்மர் அவர்களும் சிவி சண்முகமும் ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்களா எதிர்ப்பாங்களா சார்? அதுதான் சார் சொல்ல வரேன். எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிக்கையை பாத்தீங்களா, இத காந்தியினுடைய பெயரை மாற்றக்கூடாது, இந்த ஏற்கனவே இருந்த மாதிரி 90 மாநில அரசு 10% என்றதையும் மாற்றக்கூடாது என்று இன்றைய அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இன்னொரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. நவோதா பள்ளிகள்ல மாநில ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டுல இந்த அரசாங்கம் சரியான முறையில் இன்னொரு சப்ஜெக்ட் அது தனியா பேசுவோம். ஒரு குற்றத்தை பேசுவோம். சரி சபி சொல்லுங்க. இல்ல இது முதல் சுற்று கருத்தே சொல்லல. நான் வர்றேன். திருப்பி அடுத்து நீங்க பேசுவீங்களா? ஒரே ஒரு கருத்து. அடுத்த சுற்று பேச நேரம் இல்ல. நான் பேசுவேன். 10 செகண்ட் சார். நான் பேசிரோம். ஏன்னா நான் பாயிண்டே முடிக்கல. ஒரு இடைவேளை வருது. நான் உங்களுக்கு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்? உங்களோட முதல் சுற்று கருத்து சொல்லிடுங்க. 100 நாள் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்களா? இதுல இவர்கள் 100 நாள் வேலை கொடுத்ததே 5573 பேருக்கு மட்டும்தான். அதேதான் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. இப்படி இருக்கும்போது சரி பாயிண்ட் டேக்கன். சபி சொல்லுங்க. ஏன் கொடுக்கலன்னா ஏன் சார்? இது மாநில அரசுகள் கடமை இல்லையா? சொல்லுங்க. நீங்க வாக்குறுதி கொடுக்கலையா? கேட்க மாட்டாங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.